ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டெய்லி சென்டென்சஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிதானமாக சாப்பிடு அப்படின்னா ஆராம் சே காவோ அப்படின்னு சொல்லணும். ஆராம் சே அப்படின்னா நிதானமாக, சாப்பிடு அப்படிங்கிறத காவோ அப்படின்னு சொல்கிறோம். கவனமாக போ அப்படின்னா தியான் சே ஜாவோ, தியான் சே ஜாவோ. தியான் சே அப்படின்னா கவனமாக, போ அப்படிங்கிறத ஜாவோ அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் செய் அப்படின்னா ஜல்தி கரோ, ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், கரோ அப்படின்னா செய் அப்படின்னு சொல்லணும். நன்றாக இருக்கிறதா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கணுன்னா அச்சாகே கியா, அச்சாகே கியா அப்படின்னு கேட்கணும். மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னா பகுத் அச்சாகே, பகுத் அப்படின்னா மிகவும், நிறைய, இந்த மாதிரி மீனிங் வரும். பகுத் அச்சாகே அப்படின்னா மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இன்றைக்கி லீவு கிடைக்குமா அப்படின்னா முஜே ஆஜ் சுட்டி மிலேகி கியா அப்படின்னு கேட்கணும். முஜே அப்படின்னா எனக்கு, ஆஜ் அப்படிங்கிறத இன்று அப்படின்னு சொல்லணும். லீவு கிடைக்குமா அப்படின்னா சுட்டி மிலேகி கியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுல் சென்டென்ஸாக எனக்கு இன்றைக்கி லீவு கிடைக்குமா அப்படின்னா முஜே ஆஜ் சுட்டி மிலேகி கியா அப்படின்னு சொல்லணும். நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு தும் கியோ ஹஸ் ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கியோ ஹஸ் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். தும் அப்படின்னா நீ, கியோ அப்படின்னா ஏன், சிரிக்கிறாய் அப்படிங்கிறத ஹஸ் ரஹேஹோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுல் சென்டென்ஸாக நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னா தும் கியோ ஹஸ் ரஹேஹோ அப்படின்னு சொல்லணும். நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், இதை எப்படி சொல்லணும்னா மே தோடா வியஸ்த் ஹோகயா, மே தோடா வியஸ்த் ஹோகயா அப்படின்னு சொல்லணும். வேறு ஏதாவது அப்படின்னு கேட்கணுன்னா அவர் குச் அப்படின்னு சொல்லணும். அவர் அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது அப்படிங்கிறத குச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுல் சென்டென்ஸாக வேறு ஏதாவது அப்படின்னா அவர் குச் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னுடையது அப்படின்னா யஹ் மேரா ஹே அப்படின்னு சொல்லணும். இதை பேச்சு வழக்கில் ஏ மேரா ஹே அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹை அப்படிங்கிறதும் ஹே அப்படிங்கிறதும் ஒன்று தான். பேச்சு வழக்கில் ஹே அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக யஹ் மேரா ஹை அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. பட் நம்ம பேசும்போது யஹ் மேரா ஹே அப்படின்னு உச்சரிக்கிறோம். திரும்பவும் முயற்சி பண்ணு அப்படின்னா ஃபிர் சே கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்லணும். ஃபிர் சே அப்படின்னா திரும்பவும், முயற்சி பண்ணு அப்படிங்கிறத கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திரும்பவும் முயற்சி பண்ணு அப்படின்னா ஃபிர் சே கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா குச் தீன் பகலே அப்படின்னு சொல்லணும். குச் தீன் அப்படின்னா கொஞ்ச நாள், முன்னாடி அப்படிங்கிறத பகலே முதலில், இந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னா குச் தீன் பகலே அப்படின்னு சொல்லணும். என்னால் நடக்க முடியலை அப்படின்னா மே சல் நஹி சக்தா, மே சல் நஹி சக்தா அப்படின்னு சொல்லணும். இதில் சக்தா அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். நஹி சக்தா அப்படின்னா முடியலை அப்படின்னு அர்த்தம். சல் நஹி சக்தா அப்படின்னா நடக்க முடியலை. ஸோ ஃபுல் சென்டென்ஸாக என்னால் நடக்க முடியலை அப்படிங்கிறத மே சல் நஹி சக்தா அப்படின்னு சொல்லணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. மெதுவாக போ அப்படின்னா தீரே சே ஜாவோ அப்படின்னு சொல்கிறோம். தீரே சே அப்படின்னா மெதுவாக, போ அப்படிங்கிறத ஜாவோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரே சென்டென்ஸாக மெதுவாக போ அப்படின்னா தீரே சே ஜாவோ அப்படின்னு சொல்லணும். என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னா பதாவோ கியா ஹுவா, பதாவோ கியா ஹுவா அப்படின்னு சொல்லணும். பதாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். என்ன நடந்துச்சு அப்படின்னா கியா ஹுவா. ஸோ ஒரே சென்டென்ஸாக என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னா பதாவோ கியா ஹுவா அப்படின்னு சொல்லணும். அப்படியே நினைக்காத அப்படிங்கிறத ஐசா மத் சோச்சோ, ஐசா மத் சோச்சோ அப்படின்னு சொல்கிறோம். ஐசா அப்படின்னா அப்படியே, நினைக்காத அப்படிங்கிறத மத் சோச்சோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படியே நினைக்காத அப்படின்னா ஐசா மத் சோச்சோ அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசும்போது இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி பேசாதே அப்படின்னா இஸ்கே பாரே மே பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். இஸ்கே பாரே மே அப்படின்னா இதை பற்றி, பேசாதே அப்படின்னா பாத் மத் கரோ. ஸோ ஒரே சென்டென்ஸாக இதை பற்றி பேசாதே அப்படின்னா இஸ்கே பாரே மே பாத் மத் கரோ அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு அப்படி தான் தோணுது அப்படிங்கிறத முஜே ஐசா லக்தா ஹே அப்படின்னு சொல்கிறோம். முஜே அப்படின்னா எனக்கு, அப்படித்தான் அப்படிங்கிறத ஐசா அப்படின்னு சொல்கிறோம். தோணுது அப்படின்னா லக்தா ஹே. எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னா முஜே ஐசா லக்தா ஹே அப்படின்னு சொல்லணும். எனக்கு புரியலை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை அப்படிங்கிறத மே நஹி சமஜ்தா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பதிலாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கே பஜாய் குச் தீஜியே அப்படின்னு சொல்லணும். இஸ்கே பஜாய் அப்படின்னா இதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். ஏதாவது கொடுங்க அப்படின்னா குச் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரே சென்டென்ஸாக இதுக்கு பதிலாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கே பஜாய் குச் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.